ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு another episode of Candid Talks with Proud and Girl. இன்றைக்கி என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமையா இருக்காங்க. இவங்களை சுமையான்னு சொல்கிறத விட ஃபிசியோமேக்ஸ்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். இவங்க வந்து ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக எதுனாலும் நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம். இவங்களோட ரீல்ஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தேன், பட் நிறையா மிஸ் ஆகி சான்சஸ்லாம் நாங்கள் இப்போ தான் இதை ஃபைனலாக பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுமையா. தேங்க்யூ ஸோ மச், யூர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். அண்ட் உங்களோட பாட்காஸ்ட்டில் நான் ஏன் இல்லை இத்தனை நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் எப்போ கூப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் யார்ட்டையும் பண்ணதே கிடையாது. ஸோ எஸ், எனக்கு ஹெக்டிக் ஸ்கெட்யூல் இருந்தாலுமே ஐ எம் லைக், நீங்கள் பாட்காஸ்ட் கூப்பிட்டா நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஐ ஜஸ்ட் கேம் ஹியர். தேங்க்யூ சுமையா, இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. நமக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து திவ்யா தான். நான் அப்படி தான் வந்து உங்கள் பேஜ் பார்த்து நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரும் எனக்கு உங்களோட ரீல்ஸ்லாம். அதுக்கப்புறம் உங்கள் வெட்டிங்க்கு நீங்கள் கேண்டிடா அப்படியே கிளம்புறது, ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் நீங்கள் ரேண்டமாக ஆட்டோ மேன்லாம் போயிட்டு ஃபிசியோதெரப்பி பற்றி பண்ணுவீங்கள்ல, யார் இவங்க டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களோட கண்டென்ட் பிடிக்க ஆரம்பிச்சிது. சம்திங் யூனிக், லைக் ஜென்ரல் ஒரு கண்டென்ட்டாக ஃபிசியோதெரப்பியா அப்படி நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்காம நாங்களாம் என்ஜாய் பண்ணி ஒரு நார்மல் லேமன் பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட பாட்காஸ்ட் நான் பார்க்கும்போது, நான் உங்ககிட்ட நீங்கள் வரும்போது சொல்லும் போதே எவ்வளோ வெல் ட்ரெஸ்டப்பா, லைக் நீங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வரும்போது ரொம்ப ட்ரை பண்ணேன், நம்ம வந்து சாரியாச்சும் போடணும், சுமையோட பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லை. பட் தட்ஸ் ஹவு மச் லைக் நான் உங்கள் கண்டென்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இப்போ கூட ஒரு பிங்க் சாரி போட்டு நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை கூட நான் என்னோட நியூஸ் கிட்ட நான் காமிச்சிட்டு இருந்தேன், பாரு இந்த மாதிரி நான் ஒன்று கூட பண்ண மாட்டேன்னு. அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க. யார் இண்டிவிஜுவாலிட்டி, அவ்வளோதான். சூப்பராக ஆனால் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. எனக்கு வந்து லைக் நான் உங்ககிட்ட லைக் என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக லைக் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. எனக்கு அதை பற்றி நான் நிறையா பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹவு டிட் யுவர் ஜேர்னி ஸ்டார்ட்? நீங்கள் எப்படி ஃபிசியோதெரப்பிக்குள்ளே வந்தீங்க, என்ன படிச்சிங்க, இதுக்குள்ளே தான் வரணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஆர் வாஸ் இட் அன் ஆக்சிடென்ட்? ஐ எம் அன் ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு 5 years டவுன் த லைன், ஹே சோம்யா 1 lakh எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல வராது டக்குன்னு. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்தேன் நான். அவ்வளோ வந்து எனக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்காது பெருசாக. வேலை வாங்குறோட அந்த தன்மை எனக்கு தெரியாது. பட் அப்படியே 5 yearsக்கு அப்புறமா என்னெல்லாம் நான் சுமையா இல்லையோ அது எல்லாமே தான் நான் இருக்கேன் இப்போது அட் ப்ரெசென்ட்டு. ஸோ ஃபிசியோதெரப்பி வந்து நான் பிடிச்சி தெரிஞ்சு எடுத்தது கோர்ஸ் கிடையாது. மை ஹிஸ்ட்ரி இஸ் லைக், ஃபர்ஸ்ட் நான் வந்து 12th முடித்த உடனே அப்பா பேச்சு அப்படியே கேட்பேன் நான். ஸோ அப்படியே ஃபார்மசி தான், எங்கள் அப்பா ஃபார்மசிஸ்ட். ஸோ எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபார்மசி தான் கிடச்சிச்சு. ஒரு 2 months நான் படித்தேன். இட்ஸ் அ மெரிட் சீட். நான் அதில் அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு. எடுத்துகிட்டு போய் எம்பிபிஎஸ் போட்டார். எம்பிபிஎஸ்சில் ஒரு 1 year நான் படித்தேன். அங்கேருந்து இந்த காலேஜில் ஒரு ப்ராப்ளம்னால லிட்டரலி இந்த பைரவா மூவி மாதிரி ஒரு ரெனவல்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் எக்ஸாம் எழுத விடலை. அதுக்கு என்டையர் பேட்ச் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. அண்ட் வி வர் சேஸ்ட் அவுட் ஆஃப் த காலேஜ். அண்ட் 1 year எனக்கு வீட்டில் சும்மா போயிடுச்சு அப்படியே. ஏன்னா நிறைய கேஸ் போய்ட்டு இருந்துச்சு, நிறைய போராட்டம், கோர்ட்டு, அது இதுன்னு என்னெல்லாம் சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படியே. ஸோ 1 year அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 years எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்போ 2nd year 3rd yearன்னு போயிட்டுருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து 2 years அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட், ஃபேமிலி இஷ்யூஸ், நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணி நீ வந்து எம்பிபிஎஸ் ஒரு மெரிட் சீட் கிடச்சிச்சு, ஆனாலும் நீ எம்பிபிஎஸ் தான் வேணும்னு சொல்லி நீ இவ்வளோ காசு, நகை, அப்புறம் வீடெல்லாம் விற்று நீ படிக்க வச்சாலும் உனக்கு நல்லா வேணும், கல்யாணம் பண்ணி வச்சிரு, இதுக்கு மேலே அவ்வளோ செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எங்கள் அப்பா பயங்கர சப்போர்ட் பண்ணி நீ எனக்கு வந்து ஒரு மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டு. ஓகே, எம்பிபிஎஸ்ன்னு காலர் தூக்கிட்டு நம்ம சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா அந்த 1 year. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எம்பிபிஎஸ் இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே டாக்டர் 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 அப்படி சொல்லி அது அப்படியே மைண்டில் உட்காந்துச்சா. அதுலேருந்து இப்போ நீ எதுவுமே இல்லை, நீ ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். என் ஃபேமிலியும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அப்பா, ஓகே நான் மறுபடியும் உனக்கு எம்பிபிஎஸ் சேர்க்குறேன். அகெயின் ஹி வாண்டட் டு இன்வெஸ்ட் மாதிரி. பட் இல்லை, எனக்கு என்ன மெரிட்டில் கிடைக்குதோ நான் அது படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபிசியோ எடுத்தேன். அதில் வந்து டாக்டருன்னு போடலாம் அப்படின்னு ஒரு அல்பா ஆசையில். ஓகே, எம்பிபிஎஸ் தான் படிக்கல, அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் தெரியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஃபிசியோதெரப்பியும் எடுத்தேன், மெரிட்லேயே எடுத்தேன். ஆனால் நான் எந்த காலேஜ் விட்டுட்டு எம்பிபிஎஸ் போனேனோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், அதே இடத்துல தான் எனக்கு ஃபிசியோதெரப்பியும் கிடச்சிச்சு. அங்கே போனால் நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ எனக்கு சூப்பர் சீனியர் ஆகிட்டாங்க. நான் மறுபடியும் ஜூனியராக என்ட்ரு ஆகிறேன். இட் வாஸ் ஸோ டெரபிள் தட் அவ்வளோ பேர் என்னை கிரிட்டிக்ஸ் பண்ணி என்னை வெளியில் அமிச்சு அவ்வளோ மென்டலாக என்னை அப்யூஸ் பண்ணி திட்டி ரேகிங் பண்ணி எல்லாமே நடந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு அந்த 3 years நான் அவங்க வெளில போய் நான் ஒரு 3 years 4 years படித்து ஆக்சுவலி அதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபிசியோ மேலே பயங்கரமான ஒரு பேஷனே வந்துச்சு.
ஸோ நம்ம ஓகே இவ்வளோ தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று எடுத்துட்டோம், இதில் எப்படி நான் பெஸ்ட்டாக வரணுமோ அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் இருந்தது. பட் அது இப்படி வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நினைக்கும் போது எப்படி இருக்கு? லைக் யூ ஹாப்பி தட் யூ காட் இன்டு ஃபிசியோதெரப்பி ஆர்? டெஃபினெட்லி எஸ். எங்கள் இதில் நீட் இல்லை, இப்போ தான் நீட் வரப்போகுது. அப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தேன்னா நீட்டில் மாட்டியிருப்பேன், 2 years வேஸ்ட் ஆகிருக்கும், படிச்சிருக்கணும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐம் ஆல்வேஸ் பிளெஸ்ட். என்ன தான் ஒரு ட்ராஜடியாக ஸ்டார்ட் ஆனாலும் ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஃபார் குட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ கம் ஃப்ரம் அ வெரி கம்ஃபர்டபுள் ஃபேமிலி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேடல் இல்லை. அப்புறம் எப்படி வந்து லைக் இப்போது பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க சென்னையில் மட்டும். இன்னைக்கால ஒரு போஸ்ட் பார்த்தேன், பாரிஸ் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி சுமையா, லைக் வாட் வாஸ் த நீட் ஃபார் யூ டு ஸ்டார்ட் அண்ட் இதுக்குள்ளே போகணுன்னு எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? நீங்கள் என்ன தான் கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஆக்சுவலி அங்கேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வர்றது தான் கஷ்டம்னு ஐ ஃபீல். உங்களுக்கு ஒரு பாவர்ட்டி ஹிட் ஆகுது, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பெரிய ஃப்ரீடமாக வெளியே வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்பார்க், இட்ஸ் அ புஷ். அது இருந்துச்சுன்னா எஸ், அது ஒரு 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 டபுள் டோசேஜ் மாதிரி தான், சூப்பராக வெளியே வந்துடலாம். பட் எனக்கு வந்து எல்லாமே இருந்தது. மை டேட் வாஸ் ரெடி டு செட் அப் அ கிளினிக் ஃபார் மீ. இன்ஃபேக்ட் எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அப்பா அம்மா எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு இருமுனா ஒரு 10 பேர் வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு குட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. பட் அதெல்லாம் மீறி எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அந்த டைமில் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, கல்யாணம் பண்ணிக்கோ, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணேன். அப்போ வந்து இட் வாஸ் ரைட் ஏஜ், ப்ராபலி பேரண்ட்ஸ் வேர் ரைட், 22ன்றது ஓகே ரைட் ஏஜ் கல்யாணம் பண்ணிக்க. பட் எனக்கு அப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஒரு டிசாஸ்டரான ஒரு ஸ்டடி அகடமிக் லைஃப்லேருந்து நான் வெளியே வந்து எதுவுமே நான் பண்ணலையே, அதுக்குள்ளே கல்யாணமா, அது நோ சொல்கிறதுக்கே நான் என்ன பண்ணணும்? அப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நோ சொல்கிறேன் என் ஃபேமிலியில். அதை அவங்க அக்செப்ட் பண்ணல, என்னோடய டிசிஷனே அவங்க கன்சிடர் பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணால் அவங்க என் டிசிஷனை கன்சிடர் பண்ணுவாங்க? அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஓகே சம்பாதிக்கணுமோ ஒரு வேலை, அது கூட தெரியாது, சும்மா ரேண்டமாக நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். பட் அது எனக்கு ஒரு நல்லா ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ, நல்லா மதிக்கிறாங்களே நம்மளெல்லாம், பரவாயில்லையா, ஓகே இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்போ தான் அழகாக க்ரியேட் ஆகுது. அப்பா அம்மா என்னை வேறு மாதிரி ஒரு பர்செப்ஷனில் பார்க்குறாங்க. தட் இஸ் லைக் அன் அடிக்ஷன் ஃபார் மீ. ஓகே இதுதான் நான் மேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக டைவ் இன் பண்ணி, அண்ட் ஆல்சோ என் ஹஸ்பண்ட் அப்போ நான் லவ் பண்ணிட்டுருந்தேன், அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ நான் சொல்லலாம், முன்னாடி கேட்டுன்னு தான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்போது கோவிட் வந்துச்சு, எல்லாம் இருந்தது, பயங்கரமாக இஷ்யூஸ் போயிட்டே இருந்தது. தென் தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஒரு ஆன்லைன் ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான் அந்த ஜேர்னி. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் பண்ணுறீங்க, ஆஃப்லைன் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன ஃபிசியோ மேக்ஸ்னால் லைக் என்னென்னலாம் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஃபிசியோ மேக்ஸ்னால் வெறும் ஃபிசியோ கிளினிக் மட்டும் இல்லைம்மா, ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மூவ்மெண்ட். அதனால் ஒரு வெயிட் லாஸ்ன்றது ஜிம்முக்கு போய் எல்லாருக்குமே ஜிம் செட் ஆகாது. ஆப்வியஸ்லி ஒரு ஒபீஸாக இருக்காங்க, நிறைய ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி இருக்குது, சர்ஜரி முடிஞ்சு வராங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜிம் செட்டப் இஸ் லைக் ரியலி டிஃபிகல்ட். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் ஃபிசியோ அசிஸ்டட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தது. உங்களை நாங்கள் க்யூரும் பண்ணுவோம், உங்களை நாங்கள் ஃபிட்டாகவும் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு லொக்கேஷன் நான் தேடி நான் போடணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபிசியோதெரபி செட்டப்பும் இருக்கும், ஒரு ஜிம் செட்டப்பும் இருக்கும். ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் ஐ ஸ்டார்டட் மை கிளினிக். அண்ட் அது போக ஆன்லைனில் ஐ ஹாவ் அ ஃபிசியோ டீம். ஸோ எங்ககிட்ட சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் வர வேணாம், லைக் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐ ஹாவ் அ 30 member டீம். ஸோ எங்கே இருந்தாலும் எந்த டைம் ஜோனில் இருந்தாலுமே வில் பி ஏபிள் டு ட்ரீட் யூ இன் ஆன்லைன், கன்சல்ட் யூ இன் ஆன்லைன் அட் எனி டைம். தட் இஸ் ஒன் திங். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்குது. லைக் உங்களை மாதிரி கேர்ள்ஸ், என்ன மாதிரி லேடிஸ், லைக் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா லைக் ஹார்மோன் இம்பேலன்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ், லிட்ரலி அவங்களால வெளில போய் ஜிம்முக்கு தேடி உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, இஃப் யூஆர் நாட் அலவுட் டு கோ அவுட் சைட் யூ கேன் ஸ்டில் ஒர்க் அவுட் அட் ஹோம் மாதிரி ஐ ஹாவ் அ ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 3 விஷயம் தான் ஐம் ஹேண்ட்லிங் கரண்ட்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்காஸ்ட், ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி. ஸோ எப்படி இருக்கும் உங்களோட டே? இவ்வளோ பேக்டாக இருக்கு இல்லையா? நீங்கள் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஐ திங்க் நீங்கள் தான் அதோட சிஇஓ, எல்லாமே நீங்கள் தான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க. அதுதான் பெரிய கடை, உங்களுக்கு தெரியாததா? ஸோ எப்படி இருக்கும் காலைல ஏஞ்சிங்கன்னா எப்போ தூங்குவீங்க? ஹவு டஸ் யூர் டே லுக் லைக்? அது சொன்னால் என்னை அடிச்சிருவாங்களே. ஸோ இட்ஸ் லைக் இப்போது ஐ எம் இன் அ பாயிண்ட் வேர் ஐ கேன் டேக் அ லிட்டில் பிட் ரெஸ்ட். இப்போ 2 பிரான்ச் ஆரம்பிச்சோன்னு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ கொஞ்சம் என்னோட டீம் எல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். பட் ஏர்லி மார்னிங் எனக்கு 6 o'clockலேருந்து என் டே ஸ்டார்ட் ஆகும், நைட் 2 வரைக்கும் போகும், விச் இஸ் லைக் டிஃபால்ட்.
நீங்கள் இப்போ தூங்கினாலுமே ஏதாவது ஒரு ஒர்க் பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கும். 1 hour ஒன்ஸ் யூ வில் செக் யோர் ஃபோன். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃபே இருக்கும். அது வந்து பழகிடுச்சு எனக்கு. ஸோ மார்னிங் 6-7 ஐ ஹாவ் டு பி அவேக் எனி டைம். ஸோ அது காலையில் ஆயிடுச்சுன்னா நைட் 2 வரைக்கும் என்னோடய மீட்டிங்ஸ் போகும், கன்சல்டேஷன்ஸ் போகும். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டு ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டீங்கன்னா கன்சல்டேஷனில் நீங்கள் ஃபோனே எடுக்க முடியாது. அப்போ ஒரு 6 hours அப்படியே சாப்பிட்ருவோம் கன்சல்டேஷனே. ஈவினிங் ஒரு 6 hours போய்டும். அதுக்கப்புறமா தான் என்னால் மற்ற வேலையே ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ டாக்டர்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா கிளினிக் போட்டால் நல்ல கன்சல்டேஷன் பண்ணால் நல்லா வளரலாம், நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ஆண்டர்ப்ரனர் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் பற்றி தெரியணும், எப்படி நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணணும், அதை எப்படி தக்க வச்சுக்கணும், இதெல்லாமே இருக்குல்ல. மீட்டிங் அண்ட் ஹேண்ட்லிங் டீம், இதுக்கு தான் ஆக்சுவலி நிறைய டைம் எடுக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட டே அப்படி தான் போகும். ஓகே. டு யூ ஹேவ் மீ டைம்? ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஏதாவது பண்ணுவீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்னோடய மீ டைம் என்னன்னு எனக்கே தெரியல. நான் வந்து ஓகே புக் படிக்கலாம், கேம் விளாடலாம், மூவிஸ் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் போய் உட்காருவேன். பட் எனக்கு அது மீ டைமாக எனக்கு படலை. எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. எப்படி நான் கிளைண்ட்ஸ் கிட்ட போய் சும்மா பேசுவேன். பழைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து அட்மின்னா, ஐயோ இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்போ நீங்கள் தான் பேசுகிறீங்களா, அட்மின்னா போய் நான் பேசுவேன். எப்படி இருக்கீங்கக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டாரா, அலவ் பண்ணிட்டாரா, பெர்மிஷன் கொடுக்கலையா, ஒன்றும் இல்லைக்கா, ஃபஸ்ட்டு half amount கட்டுங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும், அப்புறமா நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி I'll start talking. அதுதான் என்னோட மீ டைம்னு நினைக்கிறேன். லைக் ஃபுல் டைம் ஹேண்ட்லிங் ஒர்க் அண்ட் டாக்கிங் டு பீப்புள் அனானமஸாக அந்த மாதிரி. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 1.5 years பேக் வந்து லைக் இந்த டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் லைக் நான் வந்து துறைப்பாக்கம்ல இருந்தேன் அப்போது. ஸோ அப்போ வந்து ஃபிசியோதெரப்பி எங்கே போகலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணாங்க, ஃபிசியோ மேக்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து லைக் நான் பார்க்கும்போது எல்லாமே சிட்டிக்குள்ளே தான் இருந்தீங்க. நீங்கள் டி நகர் இங்கே ஓஎம்ஆர் சைடில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் துறைப்பாக்கம்லேயே ஓஎம்ஆரில் பார்த்து அங்கே தான் போயிட்டு இருந்தேன். இப்போ இருக்குமே எனக்கு தோணுது வந்து இவங்க ஏன் ஓஎம்ஆரில் ஆரம்பிக்கல. வெரி சூன். ஆல் மை கிளைண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஆஸ்கிங் வெரி சூன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே ரொம்ப நீடட். ஏன்னா ஐடி பீப்புள் அங்கே தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து ஒரே இடத்துல உட்காந்து 90% பீப்புளுக்கு அந்த பேக் ஏக் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட். அண்ட் இந்த பாகா நடந்துச்சு இல்லையா அவங்களோட இதில், அப்போ கூட கூப்பிட்டுருந்தாங்க உங்கள் டீம் இந்த மாதிரி இங்கே நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போ சென்னையில் இல்லை, பெங்களூரில் இருந்தேன். இல்லைன்னா நான் அப்போவே அது நான் அவங்களோட அந்த இந்த ஸ்பேஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சுமையா, லைக் இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ டென்ட் ஆஸ்க் மணி ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பார்ட்னர், எதுவுமே இல்லை. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து வந்துச்சு? ஃபார் அ மேல் அப்படின்னு எடுத்திங்கன்னா சில ஸ்கில் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். லைக் சேவ் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்துட்டு தான் அந்த ஸ்டெப்ஸை எடுப்பாங்க. பட் கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணி எத்தனை பேர் விமன் வருவாங்கன்னு தெரியல. பட் ஒரு ப்ரெஷரில் தான் நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சொல்கிறது, வேறு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல். அண்ட் ஆக்சிடெண்ட்டில் தான் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து திடீர்னு ஓகே எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நான் இது பண்ணால் தான் நான் வளர முடியும் அப்படின்ற ஒரு மோடில் தான் வருவாங்க. அப்போது அந்த டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட காசு நீங்கள் கேட்க முடியாத பட்சத்தில், பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்க முடியாது, நீங்கள் ஓன் சேவிங்ஸோ இல்லைன்னா, அப்போ உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் நிறைய யூஸ் பண்ணி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் கேன் பி எனிதிங். என்னோட மோட்டோ என்னென்னா, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் தென் மேக் இட் பிக். நீங்கள் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை தான் இருக்கும், சின்ன டீமு, சின்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடலாம். பட் பெருசாக ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸ்போஷர் கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெரிய லெவலில் தான் அடி விழும். இது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் கிளினிக் போடும்போது இட் வாஸ் only 600 square feet, சின்ன கிளினிக். Though I had enough money to put, no, I said no, 600 square feet is more than enough. அது அப்படியே 1500 மாற்றினேன். when my inflow was more, when I am very stable, எல்லாரும் என்னைய பார்த்து திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க, பெருசாக தான் ஓப்பன் பண்ணேன், அதான் உனக்கு இடம் இல்லை. அப்போ தான் நான் பெரிய கிளினிக்கே ஸ்டெப் எடுத்தேன். என்னோடய ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா 10 மடங்கு அதிகம் இப்போது. அப்போ நான் அந்த அளவுக்கு ஸ்டேபிள் ஆகி தான் அந்த ஸ்டெப்பே எடுத்தேன். அதே தான் எவ்ரிபடி ஷுட் டூ. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட், மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். இதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாருங்கள். நிறைய பேர் இன்வெஸ்ட்டுன்னு நினச்சா காரு, வீடு, ஃபோனு அப்படி நான் சொல்லவே இல்லை. பிஸ்னஸ்க்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 30,000 per month எனக்கு சாலிடாக வருதுன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு அட்மினை ஹையர் பண்ணுங்கள்.
ஸோ அந்த 5,000 அவங்க வந்து உங்களோட மேஜர் ஒர்க் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அகெயின் அந்த 50,000 மாறுதா, அதில் 5,000 ரூபாய் கொடுக்குற அதே அட்மினை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அட்மின் எடுத்து 15,000 வைங்க. அவங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஐ டிட் லைக் தட் ஒன்லி. 15,000 வாஸ் மை ஸ்டார்டிங் salary ரெவென்யூ விச் ஐ டிட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். ஒரு ஃபிட்னஸ் செஷன் எடுத்தேன். அந்த 15,000 வச்சு நான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் அப்போ நல்லா ஏதோ செலவு பண்ணுறது நினச்சி தான் நான் டக்குன்னு செலவு பண்ணிருக்கல. இல்லை இது வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு அட்மினை ஹையர் பண்ணேன். அந்த அட்மின் ரொம்ப நிறைய ட்ரைனிங் கொடு. என்னோடய டைம் அகெயின் நீங்கள் 5,000 ரூபாய் வாங்கி ஹெட் அட்மின் மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒர்க் வாங்கணுன்னா யூ ஹேவ் டு ட்ரெயின் தெம். ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ், நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன். பேர் கூட எனக்கு தெரியாது, தேடி தேடி படித்தேன், பார்த்தேன். அந்த பொண்ணை நல்லா ட்ரெயின் பண்ணி அவகிட்ட இருந்து தான் நான் நிறைய லீட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிட். இன்ஸ்பைரிங் சுமையா. லைக் நீங்கள் சொல்ல நான் வந்து இவங்க கிட்ட பாட்காஸ்ட்டை தாண்டியும் நான் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் உங்கள் பேஜ்லேயே இது யூ ஷுட் டூ சம்திங் அபவுட் திஸ். ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக எப்படி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஐம் ஸ்டில் லேர்னிங். அதனால எனக்கு தெரியல கான்ஃபிடென்ட்டாக இது ஒர்க் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒர்க்கிங். பட் என்னை விட நிறைய ஞானிகள்லாம் இருப்பாங்கல்ல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே நியூ இன்ஃபர்மேஷன். நீங்கள் சொல்ல ஐ வாஸ் திங்கிங் மேபி நான் ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு 10 பேரில் ஒரு 4 பேர் 5 பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் கூட நிறைய பேர் ஆயிருக்காங்க ஆல்ரெடி. நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் வச்சு மேபி நான் பண்ணது அப்படியே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா நிறைய பேர் ஆயிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியல. அப்போ பெருசாக எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். நான் அது பெருசாக இதுக்கல. இப்போ யோசிச்சு பார்த்தா பரவாயில்ல, எத்தனையோ பேர் இதை பார்த்து வந்திருக்காங்க, நம்மளும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து யூஆர் லைக் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ வாட் இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் லுக் லைக் டு யூ டுடே? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீடம் கொடுக்குது, ஃப்ரீடம் டு ட்ராவல், ஃப்ரீடம் டு டாக் அண்ட் ஃப்ரீடம் டு சே நோ. இது எல்லாமே தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரீடம் ஒன்று கிடைக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியை, உங்கள் பார்ட்னரை நீங்கள் மோல்ட் பண்ணலாம். அது காசு இருந்தால் தான் பண்ணணும்னு சொல்ல, காசு நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா யூல் பி வெரி ஸ்ட்ராங். அந்த ரெசிலென்ட், அந்த பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யூல் பி ஏபிள் டு ஜட்ஜ் பீப்புள் ஃபாஸ்ட். அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபேமிலிக்கிட்ட எப்படி பேசுனா அவங்களுக்கு புரியுன்ற அந்த தன்மை அவங்களுக்கு வந்துடும். அது எல்லாமே அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டில் I am very proud to say that I molded my husband in such a way that he will support my career without any arguments, without any conflict. அதுதான் என்னோட இன்லாஸும், அதுதான் என்னோட பேரண்ட்ஸும். எடுத்தோன்னே ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவிலேருந்து வரா, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் என் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியாது, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு தெரியாது. பட் அது எல்லாமே ஜேர்னியாக நான் வந்து காமிச்சேன். இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள ட்ரீட் பண்ண விதம் அது சேஞ்ச் ஆனதுனால தே ஆல்சோ ஸ்டார்டட் லைக்கிங் மீ. அண்ட் என்னோடய கெரியரை நான் லவ் பண்ணுறதை விட அவங்க தான் இப்போ நிறைய லவ் பண்ணுற மாதிரி நான் மோல்ட் பண்ணேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் கேட்ட அந்த கேள்வியிலேருந்து தான். ஸோ இந்த ஆஸ்பெக்டும் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் ஃபினான்ஷியலாக பயங்கர இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபேமிலியை விட்டுருவாங்க. அவங்களுக்கு விட்டுருவாங்கன்னா அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஃபினான்ஷியலாக இது பண்ணணும் அது பண்ணணும்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு வெறி இருக்கும் உள்ள, நெக்ஸ்ட் இது பண்ணணும் அது பண்ணணும். ஆனால் ஃபேமிலி கிட்ட ரொம்ப வந்து டிட்டாச்சாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பிஸ்னஸ் லைஃப் அளவுக்கு அது நல்லா இருக்குது. ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் தட் எனக்கு ரெண்டுமே பர்ஃபெக்டாக தான் வேணும். நாட் ஈவன் 100%, 200% ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இருக்கணும்னு சொல்லி ஐ மோல்டட் இன் சச் அ வே தட் எவ்ரி திங் இஸ் செட் அப் ஃபார் மீ. ஸோ ஐ திங்க் அந்த இண்டிபெண்டன்ஸ் யூ ஹேவ் டு யூஸ். நான் இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சதே இல்லை. லைக் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீடம், லைக் டு ட்ராவல், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி நிறையா நான் யோசிச்சிருக்கேனே தவிர நீங்கள் சொன்னது வந்து அப்சல்யூட்லி லைக் பியூட்டிஃபுல் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி இது இத்தனை நாள் யோசிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன அதே இது தான். நான் அரேஞ்ச் மேரேஜ் ப்ராசஸில் வந்து சோஷியல் மீடியான்னு சொன்னாலே ஓடி போயிட்டாங்க. லைக் பொண்ணு வந்து மாடலிங், அவங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் மாடலிங் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வந்து கோட் போட்டுட்டு கண்டென்ட் பேசுகிறேங்க அப்படின்னு இருக்கு. எனக்கு நிறைய அலைன்ஸ் பார்க்கும்போது டிசைட் நோ, பொண்ணு நல்லா தான் இருக்கா, எல்லாம் ஓகே, இது சோஷியல் மீடியாவில் மட்டும் வேணாம். ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவே என்னை வேணான்னு சொன்னார். பட் அலைன்ஸ் பார்க்கும்போது எங்கள் அப்பா அந்த அலைன்ஸை வேணான்னு சொன்னார். என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு, நீ வேணான்னு சொல்கிறியா, அப்போ நீ போடா அப்படின்னு அளவுக்கு அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ யா, ஹவு டு யூ ஃபீல்? லைக் நீங்கள் அந்த 20 year old இருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபேமிலி லைக் அப்பா சொன்ன மாதிரி இனிஷியலாக சப்போர்ட் பண்ணல. இப்போது வந்து அவங்கவுங்க பின்னாடி நின்று ப்ரௌடாக பார்த்து ஷீஸ் மை டாட்டர்னு சொல்லும் போது ஹவு டஸ் இட் ஃபீல்? யோசிச்சிருக்கீங்களா? வெரி வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இதுவே போதும்ப்பா லைஃப்பில் அப்படின்னு இருக்கும். எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போ யோசித்து பார்த்தா ஒரு ப்ரொடெக்ஷன் தான்.
என் பொண்ணு எங்கேயாவது போயிடுமோ அது ஒரு ஆதங்கம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ தெரியுது, இப்போவே நான் பூமர் மாதிரி பேசுகிறேன். அந்த டைமில் நல்லா அடி வாங்கினேன். ஐ யூஸ் டு பி அ நொட்டோரியஸ் கிட், நாட்டியஸ்ட் கிட், அப்படி தான் இருந்திருக்கேன் நான். அதுவும் when it comes to marriage-னோ அந்த நோ சொல்கிறதுக்கு நான் என்னெல்லாம் எஸ்கேபிசம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். தே ஹேட் அ வெரி டஃப் டைம் டீலிங் வித் மீ. பட் ஸ்லோவாக வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் லைக் எப்படின்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணும் போது விட்டுற மாட்டோம்ல, எவ்வளோ வாட்டி சாரி 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 ப்ளீஸ் பேச, பிரேக்கப் பேட்சப் பிரேக்கப் பேட்சப் பிரேக்கப் பேட்சப், அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுற அந்த எஃபர்ட் ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஐ டிட் த சேம் திங். எனக்கு வந்து பண்ணதுனால இப்போலாம் அந்த பசங்களுக்கு அந்த டார்ச்சர்லாம் பண்ணால் சும்மா பேரண்ட்ஸ் நோ சொன்னாலே வீட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. மேபி எனக்கும் அந்த சான்சஸ் இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் இல்லாமல் ஐ கெப்ட் கன்வின்சிங் தெம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜஸ்ட் லைக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கே வந்து இவ்வளோ சொல்கிறாள், என்ன தான் பண்ணுறான், பரவாயில்ல விட்டுலாமே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ப்ரூவ் தெம், தட்ஸ் இட். பேரண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணி ரூடாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். அண்ட் ஃபார் அ லாங் டேர்ம் ஆல்சோ இட் இஸ் நாட் கோனா சஸ்டெயின். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும்னு இட்ஸ் மை ஒப்பீனியன். நைஸ். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கல்ல, பட் அதுக்கு பின்னாடி இந்த ஃபெயிலியர் ஸ்டேஜ்லாம் இருந்திருக்கா, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? எனக்கு இந்த கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு ஃபெயிலியர் நடந்திருக்கான்னு அப்படின்னு மாதிரி எனக்கு டவுட் வரும். மேபி எனக்கு ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், அது நான் ஃபெயிலியராக பார்த்துருக்க மாட்டேனோன்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நீ எல்லாத்துலேயுமே நீ வந்து ராக்கெட் மாதிரி சக்சீட் பண்ணிட்டியா, இருந்திருக்கலாம். பட் எனக்கு அது ஃபெயிலியராக படலையோ என்னமோ. ரீசெண்டாக இப்போ இந்த அண்ணா நகர் கிளினிக்கில் டைமில் நான் அது சொன்னதில்லை, சொன்னால் அத்தனை பேர் வந்து அது நம்புவாங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிகாஸ் என்னோடய கல்யாணம் November 10th அப்படின்னா November 8th I launched my Anna Nagar clinic, which is way out of my budget and everything. ரொம்ப ப்ரெஷராக, ஏன்னா டக்குன்னு எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்னால ஓவர் நைட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அது வரைக்கும் இந்த கிளினிக் ஒர்க்லாம் சின்ஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அன் ஆர்கிடெக்ட், வி போத் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த கிளினிக் இட் செல்ஃப். அப்புறமா தான் கல்யாணம்னு சொன்னாங்க. ஆடட் ப்ரெஷர் எல்லாமே இருந்து, பட் அது கரெக்டாக கல்யாணத்துக்கு 2 நாள் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறேன். ஐ வாஸ் நாட் தேர் இன் மை கிளினிக். என்டையர் டீம் ஒன்லி ஹேண்டில் மை கிளினிக். என் கிளினிக் முழுசாக எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நான் வந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 months என்ன தான் நீங்கள் லவ் பண்ணி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் கல்யாணம் பண்ணோம், அந்த ஸ்டார்டிங்கில் டர்புலன்ஸ் இருக்கும், அதுவும் நான் மேனேஜ் பண்ணோம், கிளினிக்கும் மேனேஜ் பண்ணோம். நைட்டு போய் டெய்லி அழுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஓன்னு அழுவேன். என்னால் இந்த கிளினிக்கை நடத்த முடியல, எனக்கு தெரியல எப்படி பண்ணணும். நம்ம உன்னால் முடியும் ஹி கேப்ட் டெல்லிங் மீ தட். பட் ஆனால் ஒரே ஆன்சர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னால் முடியல, என்னால் தெரியல நான் எப்படி பண்ணுறது, நான் தெரியாமல் இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்துட்டோனும். நானே இப்படி உடஞ்சி விழும்போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க, நீ எவ்வளோ போல்டாக எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்த. ஏன்னா அவங்களுக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. யாருமே ஆண்டர்ப்ரனர் என் ஃபேமிலியில் இல்லை. தே டோன்ட் நோ ஹவு டு அட்வைஸ் மீ ஆன் தட். அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. என்னோடய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்து பாதிச்சிச்சு. இதேல சுற்றிட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய டீம் ஃபுல்லாக எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நெகட்டிவாக இருந்த பிளேஸ் இன்னும் நெகட்டிவாக மாறிடுச்சு. அண்ட் அதுலேருந்து நான் வெளியே வரதுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். பட் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் நவ். 7 months 8 months ஆச்சு. பட் அந்த ட்ரான்சிஷன் யோசிச்சு பாருங்கள். 3-4 monthsக்கு முன்னாடி நான் அழுது எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியலன்னு சொன்ன அதே பொண்ணு இப்போ நான் 2 branch எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டாக போடுறேன்னா ஐ திங்க் அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வேணால் நான் ஃபெயிலருன்னு மேபி சொல்ல ஒரு லெசன், அவ்வளோதான். லைக் அந்த மாதிரி டைம்ஸில் தோணியிருக்கா நீங்கள் பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பண்ணலாம்? எவ்ரிடே தோணுங்க, எவ்ரிடே தோணும். நான் உட்காந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஏன் வேலை பார்க்கணும், நீ தான் பார்க்கணும் போ அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டு சொல்லுவேன். அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகி வீட்டில் உட்காந்துடுறேன், என்னை விட்டுரு, இந்த அளவுக்குலாம் நான் யோசிப்பேன். பட் அகெயின் I'll be like ஓகே அப்படின்ட்டு டெய்லி யோசிக்க தோணும். விட்டுட்டு வீட்டில் இருந்துடலாம் அப்படிலாம் தோணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ யூ ஸ்டார்டட் வித் நத்திங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 branch 4th branch வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைக் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட புஷ் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த புஷ் ஃபேக்டர் பற்றி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? கண்டிப்பாக. தான் நான் எப்பயாவது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது பயங்கரமாக ஹிட் ஆகும் அது. சரி நம்ம எப்படி இருந்தோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். அந்த தருணம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. when my dad and mom told me, நான் for no reason I was telling them I won't get married. அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ண, ஏதாவது ரீசன் இருக்குன்னு அவங்க ஸ்ட்ராங்காக என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரீசனே இல்லாமல் இந்த பொண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு என் வீட்டில். அப்போ 2-3 வார்த்தை எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அப்போது ஐ கால்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டோல் இந்த மாதிரி ஆச்சு. அப்போது ஐ வாஸ் நாட் அலவுட் டு யூஸ் ஃபோன். ஒரு 5 seconds அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி
உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீ கிரியேட் பண்ணதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் கெப்ட் த கால். எனக்கு அது மீனிங் கூட புரியல, என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான். அப்புறம் யோசிச்சு ஸ்டார்டட் டூயிங் லிட்டில் பை லிட்டில். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் ஐ வாஸ் வெரி லோ, ஐ லாஸ்ட் வெயிட், ஐ வாஸ் இன் டு டிப்ரெஷன் விச் வாஸ் நாட் டயக்னோஸ்ட் அட் ஆல். அண்ட் அது எனக்கு அது ஞாபகம் இருக்குது நல்லா. அந்த ரூமில் அந்த பெட்டில் நான் படுத்துட்டு யோசிக்கிறேன். தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஐ ஹேவ் டு டூ சம்திங். ட்ரஸ்ட் மீ, அப்போ ஒரு சின்ன ரூம், ஒயிட் பெயிண்ட் போட்டு ஒரு சின்ன ரூம், அண்ட் ஐ ஹேட் வைஃபை இன் மை ஃபோன். அவ்வளோதான். இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் ஆன்லைனில். சும்மா எனக்கு கோவிட்டில் வந்து நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பேன் இல்லையா நேரில், அவங்கள ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சுமையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஆண்டிங்களை நான் சும்மா கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் வித் நோ ஃபீஸ், நத்திங். ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்களே, சரி நான் பார்க்கலாம், மூஞ்சி பார்த்தா அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சில்வர் இயரிங் கொடுத்து 500 ரூபாய் வச்சு கொடுத்தாங்க. ஓ, இது காசு சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆன்லைன் பண்ணலாம். ஆன்லைன் ஃபேக்டர் இஸ் வெரி நியூ இல்லை. அப்போ டியூரிங் கோவிட் யாருமே ஆன்லைனில் இவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க, இது ஒரு கெரியராக அமையும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் அப்போவே பண்ணியிருந்திருப்பேன்னு நினைப்போம். இப்போ நான் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வித் ஜஸ்ட் ஒரு சின்ன ரூம் வித் வைஃபை, தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட். அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்து இப்போ எனக்கு நீங்கள் 100 பிரான்ச் கொடுத்தாலும் ஐ வில் ஃபிகர் அவுட் ஹவு டு டூ இட்டுன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அப்படி ஆரம்பிச்சல சும்யா என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அந்த மொமெண்ட். Are you still in touch with them? Like அந்த ரெண்டு யா அஃப்கோர்ஸ், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக என்ன அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுவேன். 6 months once நான் கால் அடித்து பேசிடுவேன். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம ஃபிசியோதெரப்பி பற்றி கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிளைண்ட்ஸ், பிக்கஸ்ட் போஸ்டர் மிஸ்டேக்ஸ்னால் இதை சொல்வீங்க, அண்ட் அதை எப்படி ஒரு 30 seconds கரெக்ட் பண்ணலான்னா நீங்கள் எதை சொல்வீங்க? பாஸ்டர்ன்றது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்படி உட்காந்தா கரெக்டாக 90 degree பெண்ட் பண்ணி உட்காந்தா தான் பாஸ்டர். அப்படி கிடையவே கிடையாது. எனி பாஸ்டர் யூ சிட் within 45 minutes you have to keep changing your posture. கால் மேலே கால் போட்டு உட்காடுறீங்களா, 45 minutes சேஞ்ச் பண்ணுங்கள். கால் அடியில் மடக்கி உட்காடுறீங்களா, 45 minutes சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப இப்படி லீன் பண்ணி உட்காடுறீங்களா, 45 minutes சேஞ்ச் பண்ணுங்க. கீப் சேஞ்சிங் த பாஸ்டர். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆஸ்தான ஒரு இடம் இருக்கும். வீட்டில் எங்கே சுற்றினாலும் அந்த ஒரு இடத்துல தான் அவங்க மம்மி உட்காருவாங்க, உங்கள் அப்பா அந்த சேரில் தான் உட்காருவாங்க, நமக்கு அந்த சோஃபா தான் உட்காருவோம். அந்த டைமில் நீங்கள் உட்காரும் போது பாருங்கள், எல்லோரும் ஒரு பொசிஷனில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. இதே மாதிரி கால் மடக்கி இது ப்ரொலாங்டாக வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நீங்கள் பண்ண ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் மட்டும் நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து வர அந்த ரெஃபர்ட் பெயின் தான் வாட் யூ கைஸ் ஆர் ஃபீலிங் அல்டிமேட்லி. அது எக்ஸ்ட்ரீம் ஆக தான் போனில் போய் எஃபெக்ட் ஆகி லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகி இதெல்லாம் அடுத்தடுத்த காசஸ். ஸோ பாஸ்டர் அப்படின்றது எது ஸ்டேபிள் கிடையாது. யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங். நான் வந்து இது என் தம்பி ஆர்த்தோ டாக்டர். ஸோ அதனால் அவன் இதை சொல்லியிருக்கான். நான் வந்துட்டு டிரைவிங் நிறையா பண்ணுவேன். ஸோ அதனால் அவன் சொல்லுவான், அது மாதிரி ஒரு 1 hour ட்ரைவ் பண்ணுறேன்னா நின்று ரெஸ்டட், லைக் நின்று போஸ்டர் மாற்ற. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி. அதுதான் நிறைய பேர் வந்து இப்படியேலாம் எடுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங். நீங்கள் சொல்லும்போது அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ டீல் வித் லாட் ஆஃப் லைக் அத்லீட்ஸ் ஆல்சோ. ஸோ நிறைய பேர் நாங்கள் கேள்விப்படுறது வந்து ரன்னிங் இஸ் பேட் ஃபார் நீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் ஹவு டு யூ சீ தட்? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ரன்னிங் இஸ் நாட் பேட் ஃபார் நீஸ். லைக் எல்லாருக்குமே அது பேடுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாராலையுமே ரன்னிங் பண்ண முடியும். ஒரு வயசான பாட்டி கூட பண்ண முடியும். பட் அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் உங்கள் முட்டியில் இருக்கா, அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ எப்போ அது ரொம்ப பேட் அப்படின்னா, நம்மளால் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே பெயின்ஃபுல்லாக இருக்குது, நீஸில் சவுண்ட் வருது, சவுண்டோட பெயின் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால் எந்திரிச்சு நிற்கவே முடியல, ஆனால் நான் ரன்னிங் பண்ணுவேன்னு சொல்கிறது கொஞ்சம் போங்காக இருக்கும்ல. அதுதான் பெயின் இருக்குது, சவுண்ட்ஸ் நிறைய வருது, கிராக்கிங் சவுண்ட்ஸ் நிறைய வருதுன்னா யூ ஷுடன்ட் ரன் ஆர் ஜாக். அது இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் தான் பண்ணும், இன்னும் போன்ஸை வந்து உரச தான் வைக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நல்லா பண்ணி நீங்கள் ரன் பண்ணுற அளவுக்கு உங்களோட நீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அண்ட் தென் கோ ஃபார் ரன்னிங் அண்ட் ஜாகிங். இது மாதிரி சொல்லாமல் அவங்க டேரெக்டாக ரன்னிங் இஸ் பேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் தப்பு. அண்ட் நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கீங்கள, லைக் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்களே, நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா? டெஃபினெட்லி எஸ். சம்டைம்ஸ் முடியல, கஷ்டமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு இருக்கும். பட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஐ கீப் ரன்னிங். ஏன்னா நீங்கள் நிறைய கிளையன்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உட்காந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். லிட்டரலி 8 hours ஐ சிட். 8 hours உங்களை விட மோசமாக நாங்கள் உட்காருவோம். லைக் உட்காந்துட்ருப்போம், மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், ரொம்ப கான்ஷியஸாக உட்காந்து கவனிப்போம். அதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் நிறைய கிளையன்ட்ஸ் பார்க்கும்போது எந்த ஒரு காமனான ஒரு ஃபேக்டருக்கு திரும்ப உங்ககிட்ட வராங்கன்னு நினைக்கிறீங்க? டிஸ்க் பல்ஜ். ஆக்சுவலி அது காமனே கிடையாது. என்னென்னா எல்லாருக்குமே டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நாட் ஆல் த பேக் பெயின்ஸ் ஆர் டிஸ்க் பல்ஜ். அது வந்து புரிய மாட்டேங்குது.
சும்மா லைட்டாக பேக் பெயினால டிஸ்க் பல்ஜ்னு அவங்களே சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் தே அஸ்யூம் தட் ஐ ஹேவ் டிஸ்க் பல்ஜ். சில பீப்புள் வந்து பயந்து எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு நம்பிடுறாங்க. சில பேர் எம்ஆர்ஐ பார்த்து அப்படியே நம்புகிறாங்க. எம்ஆர்ஐயில் 1000 கொடுக்கும், பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா தான் நாங்கள் பார்ப்போம். எல்லோரும் எம்ஆர்ஐ எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் அலர்ட் இருக்கும். இங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், ஆனால் சிம்டமேட்டிக்காக கோரிலேட் பண்ணுங்கள். எம்ஆர்ஐயில் இருக்கிற ரிசல்ட்டோ சிம்டம்ஸோ கோரிலேட் பண்ணு. தே டோன்ட் டூ திஸ். தே ஒன்லி பிலீவ் தட் பீஸ் ஆஃப் பேப்பர் தவிர, ஆனால் தே டோன்ட் பிலீவ் வாட்ஸ் ஹேப்பனிங் டு யுவர் பாடி. இப்போ எனக்கும் டிஸ்போல்ஜ் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அது மிஷினோட டீட்டெயிலிங், அது மிஷினோட தன்மை. C1லேருந்து S1 வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமான்னு எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா இல்லை. சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கும். அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நிறைய கிரேட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற சிம்டம்ஸ் மாறும். ஆனால் ஆளுங்க அதை பார்த்து பயந்துடுறாங்க. ஐயோ நமக்கு வந்துச்சு. தென் வாட் யூ எக்ஸ்பெக்ட்? எம்ஆர்ஐயில் எல்லாமே யூஆர் நார்மல் ஃப்ரம் C1 to S1ன்னு போட்டு கொடுக்காது. அது மிஷினோட டெக்னாலஜி அந்த மாதிரி தான் கொடுக்கும். பட் நீங்கள் எவ்வளோ சிம்டமேட்டிக்காக இருக்கீங்களோ அதை ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சே. டிஸ்போல்ஜ் எல்லாருக்குமே காமனாக இருக்குதுன்னு நம்புறீங்க, ஓகே. பட் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு யோசிங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வில் பி அ பவர்ஃபுல் டூல் ஃபார் தட். நீங்கள் சொல்ல நான் வந்து உங்களை வந்து பார்க்கணும் அப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு பேக் பெயின்றது வந்து ப்ரொலாங்டான ஒரு இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் சம்மன் ஹூ டஸ் யோகா வீக்லி த்ரைஸ் ஆச்சும் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுறேன், எப்படா எனக்கு பேக் ஏக் வந்துச்சு? குட் கொஸ்டின். யூ நோ வாட் யூ ஹேவ் டு டூ. எல்லாமே பண்ணுறீங்கல்ல, இட்ஸ் அ ஃபிட்னஸ் அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங். நிறைய காம்பனன்ட்ஸ் அந்த தான் இருக்குது. யோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, யோர் என்டியூரன்ஸ், யோர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் பீப்புள் டூ அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி 3 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர், கார்டியோ, தட்ஸ் இட். 2 நாள் யோகா பண்ணுங்கள் ஃபார் யோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு நாள் ரிகவரி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இட் ஷுட் பி அ பிளெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி டுகெதர். வெறும் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன ஆகும்? வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணுவேன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன ஆகும்? இது ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி தான் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கார்டியோ. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து வெறும் யோகா தான் பண்ணுறீங்க. இஸ் இட் ஸ்பெசிஃபிக் டு யோர் பேக்? Are you stretching your back properly? Yoga is not bad, நான் அது சொல்லலை. யோகா இஸ் அப்சல்யூட்லி குட். பட் உங்களோட யோகா தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் பேக் பெயினுக்கு தான் வரீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு 3-4 days ஆர் அ வீக் பண்ணிங்கன்னா அந்த பேக் ஸ்ட்ரெயின்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அகெயின் அந்த பெயின் வரும், ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணால் வரும். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அட்டைன் பண்ணியிருக்கோம் தவிர ஸ்ட்ரென்த்தனிங் நம்ம பண்ணலை. ஸோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆல்சோ. ஸோ நீங்கள் எப்போ இதை கம்பைண்டாக 3மே முடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் யூல் பி அவுட் ஆஃப் இட். வாங்க சுமையா, சீக்கிரம் ஓயமாக இருக்காங்க. நான் வந்து உடனே ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் சொல்ல நான் சீரியஸாக ஹானஸ்ட்டாக அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஏன் இவங்க அந்த சைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே வரதே எனக்கு ஒரு பெரிய வேலை. யூ கேன் டேக் இட் இன் ஆன்லைன் ஆல்சோ, ஈக்குவலி எஃபெக்டிவ், நோ வரிஸ். ஓகே, ஆன்லைன்லேயும் லைக் உங்கள் டீம் பண்ணுவாங்க ஒரு நீங்கள்? என் டீம் தான் பண்ணும். என் டீம் பண்ணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வெறும் கன்சல்டேஷன் தான் பண்ணுவேன். மை டீம் இஸ் வெல் ட்ரெயின் பை மீ. நான் தான் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் கொடுப்பேன். ஐ வில் மானிட்டர் தெம் எவ்ரி டே. ஸோ எவ்ரி வீக் உங்களை நான் ரிவ்யூ எடுக்கிறது நான் தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சுமையா, லைக் வெயிட் லிஃப்டிங் இஸ் நாட் குட் ஃபார் விமென்ஸ் பாடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் அது கரெக்ட் சொல்கிறீங்களா? இல்லை, நோ, அப்சல்யூட்லி ராங். வெயிட் லிஃப்டிங் இஸ் மஸ்ட் ஃபார் விமன், எஸ்பெஷலி 30+. தட் இஸ் வென் யுவர் உங்களோட போன் டென்சிட்டி கம்மி ஆகிற டைம், அதாவது உங்கள் டைம் எங்கள் டைம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மெனப்பாஸ் ஹிட் பண்ணுற போது தான் பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கும். தட் இஸ் வென் யுவர் ஹார்மோன்ஸ் வில் ட்ராப் லைக் கீழே டப்புன்னு விழுற ஒரு டைமில் மூட் ஸ்விங்ஸ் அது இதுன்னு நிறையா வரும். ஸோ அதுக்கெலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் மஸ்ட் அட் எனி ஏஜ் குரூப். என்ன ஏஜாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே. நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிடுவீங்களா? எவ்ரி டே, அட்லீஸ்ட் வீக்லி 3-4 days ஐ டூ இட். எனக்கு அந்த டம்பிள் டச் பண்ணோன்னா தூக்கமே வராது, பண்ணிடணும். பிகாஸ் ஐ நோ த கான்சிக்வன்சஸ். எனக்கு தெரியும். லிட்ரலி இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எண்ணுவாங்கள்ல அவங்க வீட்டில் ஆளுங்க, day 1 day 2 இவ்வளோ நாள் தான் இருக்குது டைம். அந்த மாதிரி எனக்கு டிக் டிக் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே, ஐம் 30, ஐ ஹாவ் டு டூன்னு அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும். ஸோ உங்களை சுற்றி இருக்க பீப்புளையும் நீங்கள் பண்ண வச்சுருவீங்களா? ஆப்வியஸ்லி எஸ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜனனி, ஷி டஸ் யோகா. ஷி வாஸ் ஒன்லி டூயிங் யோகா. டாக்டர் ஜனனி நீங்கள் தெரியும், ஷி இஸ் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம். ஐ டோல்ட் ஹர் டூ வெயிட் ட்ரைனிங். என்னோட பாதி ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்தேன். ஷி ஹிட்ஸ் ஜிம் எவ்ரி டே. ஷி டஸ் த சேம் ஸ்கெடியூல் வாட் ஐ டூ. சிந்து ஜஹாரி, ஷி ஹேட் சம் ஸ்பைன் இஷ்யூஸ். அவங்களை எப்படியோ ரெக்கவர் பண்ணி ஷி ஹிட்ஸ் ஜிம் எவ்ரி டே. அண்ட் ஐம் ட்ரைங் டு மோல்ட் தீபிகா இன் சச் அ வே பிகாஸ் ஷி கீப்ஸ் ஷி இஸ் அன் international DJ, she keeps roaming around. But I at least tell her to do some basic stretches weekly 3 days. She gives me
thumbs up. And Glow This with Divya have started hitting gym. So at least gym போகலன்னா எப்படி ஃபுட்டை கரெக்ட் பண்ணன அளவுக்கு என் குரூப்புக்கு தெரியும். எங்கள் மம்மி she had frozen shoulder. She was not able to lift her hands like this. இதுக்கு மேலே தூக்கவே முடியாது, கை பேக்கில் போகாது. அவங்க வெயிட் ட்ரைனிங் பண்ண வச்சேன். she knows to use எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ரைட் ஃப்ரம் ஸ்மித் பார்லேருந்து லெக் எக்ஸ்டென்ஷன்லேருந்து எல்லாமே டக்குன்னு பண்ணுவாங்க. அவங்களோட ரீல் தான் நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். எங்கள் அப்பாவை நான் வாக்கிங் போக சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணி வந்து ஷீஸ் ப்ரெக்னென்ட் நோ. ஸோ அவங்களுக்கு ப்ரீநேட்டல் செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே ஐ எம் ஃபோக்கஸிங் எவ்ரிவேர். நான் கேட்க அவங்க சர்க்கிள் எவ்வளோ பிளெஸ்ட் தெரியுமா? அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஐ ஆம் சம்மொன் லைக் நான் ஹெல்த்னா நான் இன்னொரு நாள் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற விஷயம், அது பேஷனேட்டாக. ஸோ அதனால் நீங்கள் சொல்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஐ திங்க் தேர் வெரி லக்கி. ஐ ஃபீல் செல்ஃபிஷ் அந்த மாதிரி பண்ணலன்னா. நான் இப்போ சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்பேன், omega-3, மல்டிவைட்டமின், D3 ஃபார் கொலாஜன் எல்லாமே எடுப்பேன். ஆனால் அவங்களுக்கு எனக்கு என்னமோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. ஐயோ அவங்க ஏன் எடுக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க பண்ணணும்ல அப்படின்னு தோணும். சொல்லிவிடுவேன். நான் வந்தாலே they'll feel like ஐயோ வந்துட்டா எடுத்துடணும், ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படி. எனி ட்ரிப், எனி வெக்கேஷன் we go, I'll tell them to stretch. Trekking they go, I'll tell them to stretch morning, night. So it's like a burden, extra burden for me. நீங்கள் வெக்கேஷன் சொல்லும் போது நினச்சேன், ஐ தாட் நீங்கள் மீ டைம் கேட்டால் நீங்கள் ட்ராவல் சொல்வீங்கன்னு. பிகாஸ் ஐவ் சீன் யூ. That's also stressful for me. ரீசெண்டாக ஐஸ்லாண்ட் போயிட்டு வந்தல, 4 நாள் மேலே எல்லாம் தாக்கு பிடிக்கும்ல. ஐ வாண்ட் டு ஒர்க். என்ன நீங்கள் அப்படி ஆகிடுச்சு எனக்கு. தட்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். மேபி வெக்கேஷனில் இன்னொரு டைப் ஆஃப் வெக்கேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் சில், ஹேங் அவுட், ஸ்லீப், அந்த மாதிரி வெக்கேஷன் ஐ லைக் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கல்ல, லைக் க்ரோயிங் அப் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கா அபவுட் யோர் செல்ஃப்? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா யூனோ யார் இது மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு கூட சொல்கிறேன் பாருங்கள். வென் யூ திங்க், சிட் அண்ட் நோட் டவுன் வாட் ஆர் த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ, கேல்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது. பிகாஸ் நோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலைன்னா என்ன ஆகும், ஆஃப்டர் ஆல் என்ன ஆகும், அந்த அளவுக்கு நான் கால்குலேட் பண்ணி தான் இறங்குவேன். ஐ வில் ஆல்சோ திங்க் அபவுட் ஃபெயிலியர்ஸ். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா இது நடக்கலைன்னா என்ன ஆகும், எனக்கு சப்போர்ட் யார் இருக்கா, எனக்கு எவ்வளோ லாஸ் வரும், இது என்னால் மீண்டு வர முடியுமா, அது எல்லாமே நான் யோசிச்சு தான் அந்த ஸ்டெப்பை எடுப்பேன். அன்டில் அதர்வைஸ் ஐ கெட் அ க்ரீன் சிக்னல் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட், ஃப்ரம் மை டேட். இது எல்லாமே ஒப்பீனியன் சஜஷன்ஸ் தான். ஐ வில் டெஃபினெட்லி நாட் லிசன் டு வாட் தே சே மீ, பட் ஐ வில் லிசன் டு ஆல் தேர் சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதிட்டு தான் அந்த ஸ்டெப்பை எடுப்பேன். அதனால நான் பெருசாக பயந்தது இல்லை. பயந்தது ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒர்க்குன்னு பண்ணி ஃபேமிலியை விட்டுருவேனோ அப்படின்னு பயந்தேன். பட் அது கூட இப்போ நான் லேர்னிங் ஹவு டு மேனேஜ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் இனிஷியல் டேஸில் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. பட் அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணுமா, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம்ல, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்குலாம் நீ என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் என் காதலியாக நான் கேட்டுக்கல. சொன்னாங்களா, இப்போது நீங்கள் ஒரு பொண்ணு வளருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியில், அது பொண்ணுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி எல்லாருமே அது க்ரோ ஆகணும். இப்போ நான் பண்ணும்போது எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து கேட்கல, இப்படி தான் நான் அப்படின்னு இருந்தேன். பட் எங்கள் அப்பா அம்மாவும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு அந்த வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி, அவங்கள திட்டி, அவங்க மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணி, அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு பொண்ணு வெளிலேருந்து க்ரோ ஆகணும்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தட் விமன், பட் ஆல்சோ தி என்டையர் ஃபேமிலி ஷுட் ஹேவ் தட் மைண்ட் செட் ஷிஃப்ட். அவங்களுக்கு தான் நிறைய அடி வந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கூட பாதர் பண்ணல, பட் அவங்களுக்கு அது ரொம்ப பாதரிங்காக இருந்துச்சு. அவங்களும் ஈக்குவலாக அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி தான் வெளியே வந்தாங்க. எங்கள் அண்ணா கொண்டு எல்லாருக்குமே, எதுக்கு இவ இவ்வளோ பண்ணுறா, அவங்களுக்காக சில விஷயம் நான் சரி என் கூட அவங்களும் மாறணும், அவங்களும் வளரணும் இல்லையா, அவங்களும் சேஞ்ச் ஆகணும்னா அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் நான் செய்யணும், அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு யோசிச்சு பண்ணேன். அதுதான் நான் சொன்னேன். அந்த டைமில் உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும், எப்படி பண்ணணும், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் ஃபேமிலி என்ன பண்ணும், வெளில போனால் அவங்கள தானே கேட்குறாங்க, அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல சொசைட்டி. நம்ம சொல்கிறோம் சொசைட்டிலாம் பரவாயில்ல நம்ம பண்ணுறது ஆனால் பழைய ஆளுங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரைக்கும் பாதர் பண்ணுது அப்படின்னா தென் இட் இஸ் பாதரிங் மீ அல்டிமேட்லி. அதனால் வேணால் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மோல்டட் மை ஃபேமிலி. யார் என்ன கேட்டாலும் இப்படி பேசு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கல, இதெல்லாம் காட்டு, அப்படிலாம் நான் பேசுவேன். அண்ட் தென் அவங்களும் கொஞ்சம் அதில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃப்யூச்சரில் பிளான்ஸ்லாம் என்ன, எதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? இப்போ பாரிஸ் வருது, பாரிஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் லைக் ஒரு 5 இயர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆர் கோ த ஃப்ளோ மாதிரி தான் நீங்களா?
இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோ வித் த ஃப்ளோ. பட் எனக்கு வந்து இந்த 5 இயர்ஸ் கோல் மேலெலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என் ஃபோன் எடுத்து 5 months பேக் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தேன்னா, அதுவே வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அடுத்த 5 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்காத அளவுக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். ஸோ 5 இயர்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப தூரமாக தெரியுது. மேபி நான் 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண கோலு நான் 1 இயரில் கூட அட்டைன் பண்ணலாம்ல. ஸோ என்னோடய பொட்டென்ஷியல் நானே கம்மியாக எடை போடுற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் கோ வித் த ஃப்ளோ கூட தப்பு தான். அந்த கோ வித் த ஃப்ளோவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் 100% இல்லாமல் 200% யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் வாட் ஐ பிலீவ். என்னோடய எண்ட் கோல் எங்கேயோ தான் இருக்குது, ஃபைன், எனக்கு அதுதான். பட் அது நடுவில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஐ வில் ஆல்சோ பி ஃப்ளெக்சிபிள் இனஃப் டு அந்த கோலை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பேன். அட் த சேம் டைம் வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் 200% நான் கிராப் பண்ணி யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் என்னோடய விஷனாக இருக்கும். 5 இயர்ஸ்லாம் கதை கேட்கவே நான் யோசிக்க கூட மாட்டேன். 5 இயர்ஸில் ஹூ நோஸ், ஐ மைட் பிகம் அ மில்லியனர், ஐ மைட் ஓன் லைக் 50-60 branches, ஐ டோன்ட் நோ. ஸோ அதனால மேபி சென்னையை தாண்டி லைக் கண்டிப்பாக ஆமாம், யா பாண்டிச்சேரிக்கும் யா மை கோல்ஸ் கீப் ஷிஃப்டிங் எவ்ரி மந்த்துன்னு வச்சுக்கலாம். என் டீமே செதறிடும். என்ன இப்போ தானே இது சொல்கிறீங்க, திடீர்னு இது சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஐடியாவே இல்லை நான் பாரிஸ் டி நகர் போடுவேன்னு. இன்றைக்கி நான் போட்ட அப்புறமா தான் பாதி குரூப்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ ஹவு டஸ் யுவர் பார்ட்னர் see you? லைக் அவங்க பார்க்கும்போது ப்ரௌட் ஹஸ்பண்டாக அப்படி இருப்பாங்களா? லைக் இல்லை ஓப்பனாக கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, இல்லை நீ இது பண்ணுறதுக்கு தப்பு? ஐயோ, ஹீஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட்டுங்க. நான் கேட்பேன் ஏதாவது சொல்லு. ஹீ அட்மைர்ஸ் மீ ஸோ மச் தட் ஈவன் இஃப் ஐ டூ எனிதிங் ராங் ஹீ வில் அக்செப்ட் இட் ஸ்வீட்லி. உனக்கு இது தெரியாதா, தெரிஞ்சுதான் நீ பண்ணியிருப்ப, மேபி அந்த மைண்ட் செட்டில் நீ இருந்திருக்க மாட்டேன், டே எக்ஸப்ட் பண்ணுடா நான் தப்பு பண்ணிட்டேன்னு கிரிட்டிசைஸ் பண்ண, அப்போ தான் தெரியும் நீ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நீ பண்ணுற அப்படின்னு. மேபி ஐ எம் இம்பர்ஃபெக்ட், பட் அவன் சொல்கிற விதம் அப்படி தான் இருக்கும். ஸோ இஸ் அ ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ ஒர்க்கஹாலிக். அவர்கிட்ட இருந்து தான் ஆக்சுவலி அது ஒட்டிக்கிச்சுன்னு எனக்கு தெரியும். லவ் பண்ணும் போதெல்லாம் எல்லோரும் லவ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, பட் இவர் மட்டும் ஒர்க் பண்ணுவார். ஸோ கண்டினியூஸ்லி ஒர்க் பண்ணுவார். ரைட் ஃப்ரம் மார்னிங் 4 AM டில் நைட் 10 வரைக்கும் ஹில் ஒர்க். ஓ இப்படியும் வேலை பார்க்க முடியுமான்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஐ தாட் இட்ஸ் நார்மல் டு ஒர்க் லைக் தட். அப்புறமா இப்போ சொல்கிறான், தெரியாதனமாக உன்னை இந்த ஃபீல்டில் பண்ணிட்டேன், எனக்கே டைம் கொடுக்க மாட்டேன். இஸ் வெரி ஸ்வீட். ஓகே, இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் பிக்கஸ்ட் கிரிட்டிக். ஸோ அவன் ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம், அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் அது நிஜமாக வைரல் வார்த்தையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பிக்கஸ்ட் கிரிட்டிக் இன் யுவர் லைஃப்னா யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? நோ. ஸோ எல்லாமே நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே இது ஆமாம், பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் யோசிக்கிறேன், என்ன யாராவது அப்படி சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்ப்பேன். தயவு செஞ்சு சொல்லுங்கள், பிகாஸ் ஐ டோன்ட் நோ வேர் டு இம்ப்ரூவ் மை ஸ்டஃப். சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நான் தான் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன யாராவது சொல்லுங்கள், ஐ எம் வெயிட்டிங் இஃப் எனிபடி கேன் ரோஸ்ட் மீ ஆன் மீடியா. ஐ எம் வெயிட்டிங் இஃப் எனிபடி கேன் டெல் சம்திங் அபவுட் மீ ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவைஸ். அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. என் ஃபேமிலிலையும் பண்ண மாட்டேன். ஃபேமிலியில் போனால நீ கரெக்டாக தான் இருக்க, மேபி பயந்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி யாரும் இல்லை. ஓகே, ஸோ நான் பார்க்கும்போது லைக் யூ ஆல்சோ காட் மேரிட் இன் யுவர் 30s கரெக்டாக, லைக் லேட் 20s அண்ட் 30s ஏர்லி 30s தான். யா, ஸோ நான் வந்து ஐ காட் மேரிட் மை 30s. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் ரொம்ப இருந்துச்சு லைக் டு செட்டில் டவுன். அதை வந்து நான் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்க பேசும்போது ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும். ஒரு பாயிண்டில் அப்பா அம்மா வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறது நிறுத்திட்டாங்க, ஏன்னா போனால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சா லேட் மேரேஜ் அப்படின்ற போது, அண்ட் உங்கள் ஃபேமிலி அதை எப்படி டீல் பண்ணாங்க? டெக்னிக்கலி ப்ரெஷர் இருந்திருக்கணும், பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குன்னு சொன்னல, அதெல்லாம் நான் நல்லா பண்ணதுனால எனக்கு யாருமே எதுவும் கேட்கல. என் ஃபேமிலியே யாரும் கேட்கல. இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் சந்தோஷமாக வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஹேட் அ ரீசன் டு சே. அண்ட் ரீசனை தாண்டி அவங்க மழுப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க, இவ்வளோ பண்ணுற அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தெரியாதா, ஷி வில் டெஃபினெட்லி ஹேவ் அவர் ஓன் பிளான்ஸ். அண்ட் அது வெளியே சொல்லும் போது அது கண்டிப்பாக நல்ல பிளானாக தான் இருக்கும், நாங்கள் அதில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே மொத்த சொசைட்டியாக வாய முடிடுச்சு. அந்த அந்த ஆன்சர் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுங்க அப்பா சொல்லும் போது. ஸோ தட்ஸ் when ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பவர். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம அவங்கள பேசியிருக்கோம், ட்ரீட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு அந்த பக்குவம் அவங்களுக்கு சேர்த்துருக்கோம். அதனால மேபி மை டேட் அண்ட் மாம் அந்த கால ஆளுங்க இவ்வளோ கிளியராக பேசுகிறாங்கன்னா அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நான் பேசியிருப்பேன், பண்ணி காமிச்சிருப்பேன் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ப்ரெஷர் பெருசாக இல்லை. ஆக்சுவலி இருந்திருக்கணும் எல்லாருக்குமே. அதான் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியிலேருந்து 22லேயே கல்யாணம் பண்ணுற ஒரு பொண்ணு எப்படி 29 வரைக்கும் நீ காலத்தை தள்ளனன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தில் தான் நான் ஜப்பான் போனேன், ஐஸ்லாண்ட் போனேன், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், கண்ட்ரியாக போனேன், எல்லாமே அந்த டைமில் தான் பண்ணேன். ஐ டோன்ட் நோ ஹவு தட் வாஸ் பாசிபிள்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 30-year-old சுமையா வந்துட்டு உங்களோட யங்கர் செல்ஃப்க்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நோ, ஐ திங்க் ஷி வாஸ் டூயிங் அமேசிங் 20ல். நீ அங்கே பண்ணதுனால தான் இப்போ இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் பண்ணுற எல்லா விஷயத்தை தான் அப்போ குட்டி குட்டியாக பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த குவாலிட்டிஸு அந்த இன்டென்ஷன்ஸ் தான் இப்போது எனக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி மை பேரண்ட்ஸ் என்னை நல்லா வளர்த்துருக்காங்களோ இப்போ ஹிட் ஆகுது. அந்த டைமில் ரொம்ப கேஷுவலாக என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறது என்னை பண்ணி விட்டுருந்தாங்கன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க. எங்கெங்கே எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணுமோ அந்த ஆர்ட் கரெக்டாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். அதெல்லாம் தான் நான் யோசிச்சேன். 20 years நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணுன்னா யூ ஆர் டூயிங் அமேசிங், அப்படியே இரு அப்படி தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் வந்து எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு பேக்டாக இருக்கீங்க, இத்தனை இதை ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது நீங்கள் அந்த யங்கர் செல்ஃப் கிட்ட ஐ தாட் யூ வுட் சே ஸ்லோ டவுன் பரவாயில்ல அப்படின்னு. I was not like that no when I was young. I used to enjoy my life. எந்த டைமில் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் வேர் அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வேறு மாதிரி இதில் கூட போயிருந்துருக்கலாம். லக்கிலி ஐ கேம் அவுட் ஆஃப் இட். மேபி எங்கள் அப்பா அம்மா அப்படி ஸ்ட்ரிக்டாக சில குவாலிட்டிஸோடு வளர்த்ததுனால ஐ ஸ்டில் ரிமெம்பர் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு வேளை அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா உட்காந்து நான் மேப் பண்ணுவேன், ஃபுல்லாக யோசிப்பேன், ஹிஸ்ட்ரி மாதிரி யோசிப்பேன், ஒரு கதை மாதிரி. அந்த டைமில் அது நடந்திருக்கலான்னா நான் இது மாதிரிலாம் வந்திருக்கவே மாட்டேன். அங்கேயே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருந்திருக்கும், அப்போவே ஏதாவது எங்கள் அப்பா முடிவு எடுத்திருப்பார், அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ ஐ திங்க் கரெக்டாக தான் போயிருக்கு அப்படின்னு. சூப்பர் சுமையா. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு கேர்ள் வந்து இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். அது கேர்ளாக இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி யாரு காசும் எதிர்பார்க்காதீங்க. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், டெஃபினட்டாக அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண யூ வில் ரீச் அ பிளேஸ் வேர் எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க, அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸோ எடுப்பாங்க. அண்ட் தட் வில் பி யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் யுவர் டைம் அண்ட் எஃபோர்ட். சூப்பர் சுமையா. லைக் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், லைக் பாட்காஸ்ட்காக சொல்லலை, கேமரா இருக்காக சொல்லலை, சச் அன் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியோடு நான் இன்றைக்கி கான்வர்சேஷன் பண்ணேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. லைக் இதுக்கு முன்னாடி லைக் நான் ஒரு 10 days 15 days ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல, வியட்நாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கேஷுவலாக ஜாலியாக சில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எதாவது பண்ணணுமே. இன்றைக்கி உங்ககிட்ட எனக்கு பேசும்போது எனக்கே அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் போய் நம்ம எதாவது பண்ணணும். யூ செட்ல நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யூ ஹாவ் எவ்ரி திங். யூ ஹாவ் ஃபோன். எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. இப்போ கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு ஃபிசியோமேக்ஸ் பேஜே வந்து ஹேக் ஆகிடுச்சுனாலும், என் கிளினிக்கே இழுத்து மூடிட்டாலோ, ஈவன் ஃப்ரம் ஸ்க்ராச் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் I can start with just phone and Wi-Fi. அந்த டெக்னாலஜியை நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். நம்ம 1 month பண்ணிவிட்டு ஐயோ வரலையான்னு இருக்க முடியாது. சின்ன டிப்பு நான் ஆட் ஆன் பண்ணுறேன், நீங்கள் கேட்கல. நான் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி பிரேக் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. ஏன்னா மக்கள் வந்து புதுசாக ஒரு பிராண்டோ சர்வீஸோ நீங்கள் காட்டுறீங்கன்னா ஒரு 1 month உங்களை பார்ப்பாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுவாங்க. 2nd month தான் உங்கள் மேலே ஒரு 10% ட்ரஸ்ட்டே வரும். 3rd month தான் ஓகே ட்ரை பண்ணலானே தோணும், ஆனால் வாங்க மாட்டாங்க. 4th 5th month தான் 3-4 மாதம் ஒருத்தி பண்ணினே இருக்காள், அப்படி என்ன தான் இருக்குன்னு பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்க தான் சொல்லணும். 6 months கழிச்சு தான் உங்ககிட்ட அந்த சர்வீஸே எடுப்பாங்க. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களை வந்து த்ரூ அவுட்டாக கொண்டு போவோம். நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும், ஐயோ விழுந்துட்டேன் ஒரு வலி அப்படின்னா ஃபிசியோமேக்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஸ்டோரிஸ் அது இதுன்னு போட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுங்க. என்கிட்ட இது இருக்குது, ஐ எம் கேபபிள் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் காட்டாத வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க வை ஷுட் ஐ டூ மார்க்கெட்டிங் அப்படின்னா, நீ எவ்வளோ ஸ்டஃப் இருக்குதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இந்த காலம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக ஒரு 6 months கழிச்சு they'll turn back to you. ஓகே. நீங்கள் வந்து தெரில, நீங்கள் சொல்ல நீங்கள் ஒரு புக்கை எழுதலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. அப்படி இல்லைனாலும் உங்கள் பேஜில் வந்து இதெல்லாம் நீங்கள் போடுங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் உங்களோட இந்த எக்ஸ்பர்டீஸ் ஃபேஸ் பற்றி நான் அவ்வளோ பார்த்ததில்லை. உங்கள் பேஜில் உங்களோட ஃபிசியோதெரப்பி பற்றி இருக்கும், உங்கள் பர்சனல் லைஃப் காமிச்சிருக்கீங்க. பட் உங்களோட ஆண்டர்ப்ரனர் சைடை வந்து நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி நிறைய கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஷூர் டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சுமையா. ஸ்டே இன் டச். ஸோ நான் இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். பை.